புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஸ்டார்டிங்ல ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறோங்க. ஒன்று, இந்த காணொலி ரொம்ப முக்கியமான காணொலி, ரொம்ப முக்கியமான காணொலி. அதனால் நண்பர்கள் முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது, டிஸ்க்ளைமர். இந்த காணொலிக்குள்ள வரப்போற சொல்லப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் எடுத்து போடுறோம். வாழ்ந்து மறைந்த அரசியல் தலைவர்களை குறிப்பிட்டு எதுவும் பாருங்க, நாங்களா எங்களது தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை என்பதை டிஸ்க்ளைமருக்காக சொல்லிட்டே இந்த காணொலியை தொடங்குவோம். துரோகம்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? உண்மையில் இதற்கு மேல ஒரு மாநிலத்துக்கு துரோகம் செய்யவே முடியாது. இந்த இடத்துல சந்தேகம் வரும் எல்லாருக்கும். என்னங்க, செங்கோட்டையன் அவர்கள் செய்த துரோகத்தை குறித்தா? செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய கட்சிக்கு துரோகம் செய்தார். நாங்கள் சொல்வது ஒரு மாநிலத்துக்கே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே பாருங்க, ஒரு கட்சி இதற்கு மேல துரோகம் செய்யவே முடியாது. அதை குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடும். சும்மா அதிர்து இல்ல, எதுங்க, வைபு ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ, ஃப்ரேமை பாருங்க ப்ரோ. காதோர தரக்க கூட விட முடியாத அளவுக்கு அங்க பாருங்க போட்டு அமுக்குறாங்க. வழக்கம் போல விஜய் சாம்பிஸ் கூட்டம். எதுக்காக அந்த மாதிரி படை சூழ அவரை போட்டு அமுக்குறாங்க? டிமாண்டுங்க, அவருக்கு டிமாண்ட் அதிகம் அண்ணாவுக்கு. இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, இந்தியா ஃபுல்லா அவருக்கு டிமாண்ட் அதிகம். அமுக்காம கொஞ்சம் லூஸ்ல விட்டாங்க, யாரா தூக்கி போடுவாங்க கொக்கி போட்டு. அண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும். அதனால நேற்று இருந்து பார்த்திருப்பீங்க, தேசிய கட்சிகள் இருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி ஃபுல்லா இருந்துட்டே இருந்தாங்க. ஆனா அவருடைய முடிவு எப்படி பாத்துக்கோங்க. அண்ணாவுக்கு டிமாண்ட் அதிகம் இந்தியா ஃபுல்லா. தேசிய கட்சிகள்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி வரைக்கும் கூப்பிட்டு பார்த்தாங்க, குடி கொடுக்கலையே. எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, கேட்கலையே. லட்சிய கட்சிக்கு தான் வருவேன்னு அடம் பிடிச்சி வந்திருக்காருன்னா எப்பேற்பட்ட லட்சிய கட்சின்னு பாத்துக்காங்க. இது கண்டிப்பா எப்பேற்பட்ட லட்சிய கட்சி தெரியுங்களா? ஏதாவது பிரச்சனைனா பேசி தீக்கிறதுக்கு ஒரு 4-5 தெரு தள்ளி போயிட்டு பின்னாடி பேசுவாங்க, இல்லை அந்த கூட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் பேசுவாங்க. ஆனா இந்த லட்சிய கட்சி இல்லைங்களா, ஸ்பாட்லயே அடி வாங்கணும். ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு? இந்தியா முழுக்க அவரை யாருன்னு தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, இந்தியா முழுக்க அவர் யாருன்னு தெரியும். தேசிய கட்சிகள்ல இருந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் எல்லா கட்சிகளும் பாருங்க அண்ணாவை இழுப்பதற்காக வலை வீசி பார்த்தாங்க. யார் வலையிலும் சிக்கல. அவர் இங்கதான் வந்து சிக்கி இருக்காரு. ஏன்னா இது லட்சிய கட்சி அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல கம்பீரமா சொல்றாரு. ஏன்பா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொன்ன கணக்காக தான் பாருங்க அந்த பிரஸ் மீட்ல ஆயிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்று கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை, சந்தித்து பேசவில்லை. உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும் எங்கிட்ட படம் இருக்குதா? யாருமே கூப்பிடலீங்களா? அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம்னு பேரை சொல்லியே சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம்லாம் யாரும் என்கிட்ட பேசல, கூப்பிடல. நானும் யார்கிட்டும் பேசல. நீங்களா தான் பாருங்க அவங்க கிட்ட பேசினாங்க, இவங்க என்ன கூப்பிட்டாங்க, அவங்க என்ன கூப்பிட்டாங்கன்னு நியூஸ் போட்டுக்கிறீங்க. எங்க அந்த மாதிரி யார்கிட்ட நான் பேசியிருந்தா, என்ன யாராவது கூப்பிட்டுருந்தாங்கன்னா ஏதாவது போட்டோ காட்டுங்க, ஆதாரம் தான் காட்டுங்கன்னு சொல்லி பிரஸ்ஸை கேட்கறாருங்க அவரு. எங்கிட்ட படம் இருக்குதா? காட்டுங்க. நானும் சேகர்பாபு பேசுறீங்க, சபாநாயகர் பார்த்து கரெக்டுங்க. நானும் சேகர்பாபு பேசிருக்கேன், ஒரு படம் வந்திருக்கா? காட்டுங்க, கண்ணு காட்டுங்க. இல்ல நான் காட்டுங்க, நான் சொல்லிடுறேன் பதில. நான் யாரையுமே திராவிட முன்னேற்ற கழகமோ மாற்று கட்சியோ பிஜேபியோ யாருமே நீ அணுகவில்லை. ஸ்பாட்லயே பாருங்க யாரோ அண்ணாவை வலவேசி பார்த்தாங்கன்னு சொன்ன ஆதவர்ஜுனோட மூக்க கட் பண்ற அளவுக்கு அந்த மாதிரி சொன்ன உடனே கேமராமேன் பாருங்க ஜூம் போயிருக்காரு. ஆதவர்ஜுனாவோட ஃபேஸ் அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஜூம் போயிருக்காரு. இப்பவே என் மூக்கு அறுக்கணும்ட்டு அவ்வளவு ஆசை, சந்தோஷம். வண்ண கையோடுவே ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா உங்க வேலையே. நல்லா இருக்க. அந்த ஃபேஸை பாருங்க ஜி, அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி. ஸ்பாட்லயே என்ன மாதிரி மூக்கு அறுபட்டு நிக்கிற அந்த முக ரியாக்ஷனை பாருங்க ஜி. பார்த்து தானே இருக்கிறாங்க. நேத்துல இருந்து எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு குமார் அப்படின்னு கதறத பார்த்து தானே இருக்கிறாங்க. ஊருக்குள்ள என்னென்ன அக்கிரம அநியாயம் இந்த டிவிக்கு கட்சியால நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து தானே இருக்கிறாங்க. இந்த துரோகம்னு சொன்னோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் அந்த துரோகம் எங்கிருந்து ஆரம்பிக்க தெரியுங்களா? விஜய் கட்சி ஆரம்பித்து முதலாக நடத்தப்பட்ட விக்கிரவாண்டி மாநாட்டில் ஊழலை குறித்து சொன்னது. இந்த ஊழல் இருக்க அப்படியே பறந்து விரிஞ்சு எங்கெங்கயோ போயிருக்குதுன்ட்டு கடைசியில் எங்கெங்கயோ பறந்து விரிஞ்சு போன அந்த ஊழல் எங்க வந்து சேர்ந்திருக்கு? டிவிகே கட்சிக்குள்ள வந்து சேர்ந்திருக்கு. மாற்றம் ஒன்றுதான் என்னுடைய லட்சியம், மாற்றம் ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோள். தமிழக அரசியலையே ஒட்டுமொத்தமா புரட்டி போடக்கூடிய அளவுக்கு உண்டான புதிய மாற்றத்தை உருவாக்கி புது ரத்தத்தை இளைஞர்களுக்கு பாய்ச்ச போறேன்னு சொல்லிதான் பாருங்க
கட்சியை ஆரம்பிச்சார் விஜய். சரி, மாற்றம்னு சொல்றீங்களே சார், என்ன சார் மாற்றம்? தமிழ்நாட்டில் ஊழல் பெருகி இருக்கு. அந்த ஊழல் எல்லாம் தொடைத்து எரிந்து விட்டு ஊழலற்ற புதிய ஒரு ஆட்சி உருவாக்குவதற்காகத்தான் என்னோட டிபன் கேரியர் உச்சம், டிபன் கேரியர் உச்சத்துல இருந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லி தானே ஆரம்பிச்சாரு. சொன்ன அந்த சமயத்தில் எடுத்து போட்டோம். உங்களை சார்ந்த திரைத்துறை, நீங்க இருக்கிற அந்த சினிமா துறையே உங்களால கட்டுப்படுத்த முடியல, திருத்த முடியல. உங்க படத்துக்கே 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் வரைக்கும் வச்சு விற்கிறீங்க. அதையே உங்களால் தடுத்து நிறுத்த முடியல. நீங்க எப்படிங்க தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த ஒரு உண்மை ஒரு ஓரமா இருக்கட்டும். இருந்தாலும் அவர் முன்வைத்து கொண்டிருக்கும் பிரதான கொள்கை என்னங்க? ஊழலற்ற ஆட்சி, புதிய மாற்றம், புதிய கட்சி, புதிய ஆட்சின்ட்டு. நீ சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது உருப்படியா இருக்கான்னு கேட்கிற டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. உதாரணத்துக்கு இன்றைக்கு வைத்திருக்கும் அந்த பேனர்ல இருக்கிற படத்தெல்லாம் பாருங்க. செங்கோட்டையன் அவர்கள் பிஸ்கட் ஜேபி கட்சியோட இன்னொரு கிளையாக இயங்கி கொண்டிருக்கும் விஜயோட டிவிகே கட்சியில் இணைந்த கையோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள செங்கோட்டையன் அவர்களின் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள இன்றைய பேனர். வரலாறு திரும்புகிறது. என்ன வரலாறுங்க? 1967 அறிஞர் அண்ணா, அடுத்து 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அடுத்து 2026 இளைய தளபதி விஜய். அந்த வரலாறு வரிசையில புதிய வரலாறு திரும்புகிறதுன்னு சொன்ன அந்த வரலாறு திரும்பி இருக்கே. ஏன்பா உங்க கட்சி பேனர்ல இருக்கிற எல்லா தலைவர்களையும் சொந்தம் கொண்டாடுறீங்க? ஜெயலலிதா அவர்கள் படத்தை மட்டும் ஏன்பா விட்டு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் குறையா தெரியுதே, குறைய நிவர்த்தி பண்ணிடலாம், தப்பே கிடையாது. அந்தமா படத்தையும் சேர்த்து வச்சுட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இணையும் போதே பாருங்க, அவருடைய பாக்கெட்டில் படம் வைத்திருந்தது போதாது என்று டிவிகே கட்சியோட பேனர்லயும் பாருங்க ஜெயலலிதா அவர்களை புகைப்படத்தை வச்சு பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஊழலற்ற ஆட்சியே இது ஊழலற்ற ஆட்சியே இருக்கட்டும். அந்த ஊழல் என்ன மாதிரி இருக்குன்றத நம்ம இப்ப பார்த்துடலாம், அடுத்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வரலாறு திரும்புறதுன்னு சொன்னாங்களே, என்ன வரலாறு? வரலாறு திரும்புகிறது. மீண்டும் சொல்கிறோம், வரலாறு திரும்புகிறது. அதேதான் மன்னா, அதேதான். இதுதான் வரலாறு. இந்த வரலாறு தான் திரும்புகிறது. அந்த வரலாறு திரும்பிய அந்த திருப்பத்தில் இருக்கிற திருப்பம் என்னவென்றால், செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்த மாபெரும் திருப்பம். அவர் பேச செங்கோட்டையன் அவர்கள் புகழை மாத்தி ஒரு பக்கம் அருண்ராஜ், இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா, இன்னொரு பக்கம் ஆனந்த், 3 பேரை மாத்தி புகழ அவரோட ரியாக்ஷன் பாருங்களேன், வடிவேலு கணக்காக இருக்கு. என்னப்பா இது? இவங்க கொடுக்கிற பில்டப் அளவுக்குலாம் நான் ஒருத்தா? என்னை பத்தி எனக்கே தெரியாத விஷயங்கள்லாம் கூட இவங்க புட்டு வைக்கிறாங்களே, எப்படி இது? அந்த கட்சியில இத்தனை வருஷமா இருந்த சமயத்துல கூட என்னோட வெயிட்டேஜ் தெரியாம நடந்துட்டனோ ஒரு வேலை. இந்த கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட பலமே என்னன்னு எனக்கே தெரியுதோ. ஆனா என்னதான் இருந்தாலும் இவங்க புகழ அளவுக்கு அந்த அளவுக்கு நான் ஒர்த்து இல்லையே. எதுக்காக நான் வந்து சேர்ந்ததை வந்து இப்படி கொண்டாடுறாங்க? ஐயோ, என்னை வச்சு ஏதோ கணக்கு போடுறாங்களே, அந்த அளவுக்கு நான் ஒர்த்தே இல்லையேப்பா. என் பின்னாடி மிஞ்சி போனா ஒரு 100, 150, 500, 1000 பேர் வரதே பெரிய விஷயம். நான் வந்து ஏதோ 1.5 கோடி 2 கோடி தொண்டர்கள் அதிமுக பிரிச்சு எடுத்து வர மாதிரி என்ன இந்த மாதிரி பண்றாங்களே, எங்க கொண்டு போய் நிறுத்த போறாங்களோ அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் பாருங்க. அவர் முகத்துல எப்படி தெரியுது. கேமராவை ஜூம் பண்ணிருக்காங்க. ஜூம் பண்ண தப்பு கிடையாது. அப்போ அந்த வரலாறு திரும்புறதுன்ட்டு இதே போல அடுத்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் இழுத்து மொத்தமா சேர்த்து ஏதாவது ஒரு வகையில வரலாறு திரும்புதான்னு பாக்குற அந்த வரலாறு திருப்பத்தை குறிப்பிட்டு தான் விஜய் போற வர எல்லா மேடையிலையும் சொல்லியிருந்தாரு. திரும்பட்டும். அப்படி திரும்புற வரலாறு என்ன தெரியுங்களா? ஊழல் வரலாறு. அதாவது வேற ஒரு கட்சியில இருந்த அந்த ஊழல் பாருங்க, திரும்ப டிவிகே கட்சியில வந்து திரும்புற வரலாறு. 60 வருடங்களாக தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து கெடுத்து குட்டிச்சராகி வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லை. மோசம் பண்ணிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, கொள்ளை அடிச்சுட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. மொத்தமா நம்மள அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த அழிச்ச கூட்டத்துல இவரும் தானே ஒருத்தர். என்ன பாருங்க, இருப்பதிலேயே அதிகப்படியான எம்எல்ஏவா இருந்த முதலிடத்தை பிடிச்சவர் அதிமுக கட்சியில செங்கோட்டையன் அவர்கள். அப்ப தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் கெடுத்து குட்டிச்சராகி வச்ச அந்த 50-60 ஆண்டுகள்ல 50 வருஷம் இவரே இருந்திருக்காரு. அந்த மாற்றப்பட வேண்டும், நாங்க தான் அந்த மாற்றத்தை கொடுக்க போறோம்னு சொல்ற அந்த மாற்றப்பட வேண்டிய கூட்டத்தில் இவரும் தானே இருக்காரு முதன்மையாக. ஆமா இருக்காரு. அப்ப மாற்றப்பட வேண்டிய பட்டியலில் முதன்மையாக இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் உங்க கூட்டத்தில், உங்க கட்சியில கூட்டத்தில் சேர்த்துக்கின்னு என்னத்தை புது மாற்றத்தை கொடுக்க போறீங்க? அடுத்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க போறோம். இப்ப வந்து சேர்ந்திருக்காரு இல்லைங்களா செங்கோட்டையன் அவர்கள். அவர்கிட்ட கேட்டாலே சொல்லுவாரு, ஊழல் அப்படின்னு சொன்னா அடாடாடாடாடாடா
அது எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆச்சு, லட்டு சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. நானே எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கேன். இதற்கு முன்பாக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சமயத்தில் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த அந்த ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இந்த உதிரி பாகங்கள் வாங்குவதில் செய்த ஊழலின் காரணமாக அவர் சிறப்பு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுகிறார். அதிகாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக கிடைத்த அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் 4 ஆண்டு காலம் செங்கோட்டையன் அவர்களுக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு, அது போதாதுன்னு 1,05,000 ரூபாய் அபராதம் சிறப்பு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. 2000 ஆண்டில் ஊழல் வழக்கில் செங்கோட்டையன் ஆதாரபூர்வமாக குற்றவாளி என்று உறுதி செய்து தண்டிக்கப்பட்ட பிறகு அவருக்கு தேர்தலில் நிற்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது. ஏன்னா 2 வருஷத்துக்கு மேல தண்டனை கிடைச்சிட்டு இல்லைங்களா, 2 ஆண்டுக்குள்ள இருந்தா தேர்தல் நிக்கலாம், 2 வருஷத்துக்கு மேல 4 வருஷம் கிடைச்சிச்சு இல்லைங்களா. ஸோ 2000 தீர்ப்பு வருது, 2001 அவர் தேர்தலில் நிற்க முடியாம போயிடுது. ஸோ ஊழலை ஒழிப்பதற்காக புதிய அவதாரம் எடுத்து வந்த புதிய கட்சி தலைவன் நான் சொன்ன, நீங்க ஊழல்வாதிகள் எல்லாம் சேர்த்து வச்சு நீ எப்படிங்க ஊழலுக்கு எதிராக நீங்க நிக்க போறீங்க அப்படின்னு கேட்டதை அடுத்து செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்த கையோடு, யாருங்க சொன்னது? அப்படிலாம் கிடையாது, அவர் ஊழல்வாதியே கிடையாது, அது புட்டப்பண்ண கேஸு ஜோடிக்கப்பட்டது. திமுக வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா ஆதாரங்கள்லாம் ஜோடிச்சு அவர் மீது பொய்யான வழக்கு போட்டாங்கன்ட்டு. செங்கோட்டையன் அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை, அவரு சூழ்நிலை கைதி, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடப்பட்ட வழக்குல சூழ்நிலை கைதின்ட்டு அவருக்கு புனிதர் பட்டம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டிவிகே கட்சி. ஊழல் கட்சிகள் அப்படிங்கிற பட்டியல்ல செங்கோட்டையன் உள்ள வரமாட்டாரா? வரமாட்டாரு. ஏன்னா இன்னைக்கு திமுக இல்ல, நான் சொல்றது வழக்கே நான் சொல்றேன். 2000 அஇஅதிமுகவை அழிக்கணும்ன்ற முனைப்புல ஒரு போலியான வழக்க போட்டு தான் அந்த தீர்ப்பு வந்தது. ஒரு போலியான வழக்க போட்டு தான் அந்த தீர்ப்பு வந்தது. அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிட்டு தான் அவர் திரும்ப எம்எல்ஏ ஆகுறாரு. பாத்துக்கோங்க, வந்து சேர்ந்த கையோடவே அனைத்து வரலாற்று ஆவணங்கள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு மண்டக்குள்ள மூளைக்குள்ள வச்சு திணிச்சின்னு வந்து கொட்டுறாங்க டிபேட்ல. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. திமுக ஜோடித்த வழக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா பாருங்க, அவர் நிரபராதின்ட்டு 2002 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி மீண்டும் அமைந்த கையோடு அவர் விடுதலை ஆகி விட்டார். அப்போ ஜோடித்த வழக்கு தானே வேமா சூசோ இல்லாம சொல்றாங்க இல்லைங்களா. ஒரு போலியான வழக்க போட்டு தான் அந்த தீர்ப்பு வந்தது. அப்போ 2000 ஆண்டில் சிறப்பு நீதிமன்றம் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் உதிரி பாகங்கள் வாங்குவதில் ஊழல் நடந்திருப்பதை கண்டறிந்து ஆதாரபூர்வமாக நாங்கள் அவரை தண்டிக்கிறோம்னு சொன்ன தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னங்க? திமுக ஆளுங்கட்சியாக இருந்ததால அந்த தீர்ப்பை ஏதாவது சம்திங் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்ல வராங்களா? என்னங்க சொல்ல வரீங்க நீங்க எல்லாம்? வாட் யூ ஆர் போர்ட்ரைங்? கோர்ட்டை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போ யாரு தமிழ்நாட்டில் ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்க நினைத்தால் கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? தீர்ப்பை விலை கொடுத்து வாங்க முடியுமா? சரி, வாங்க முடியும்னு இவங்க நாங்க சொல்லங்க, அவங்க சொல்றாங்க. ஆளுங்கட்சியாக திமுக இருந்த காலத்துல செங்கோட்டையன் மீது ஊழல் வழக்கு ஜோடிச்சு தீர்ப்பை வாங்கிட்டாங்கன்னு. அப்போ திமுகவால கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, தீர்ப்பை விலை கொடுத்து வாங்க முடியுதுன்னு சொன்னா, அதே மாதிரி பாருங்க ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலும் இருக்கும். திமுக கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்துல செங்கோட்டையன் அவர்கள் மீது ஊழல் வழக்கு தொடுத்து தீர்ப்பை வாங்க முடியுது அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அப்படின்னு சொன்னா, அப்ப அதே அதிகாரம் ஆளுங்கட்சியாக அடுத்து பாருங்க அதிமுக கையில் வரும்போது ஜெயலலிதா அவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் அவர் மீது இருந்த ஊழல் வழக்க தள்ளுபடி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா. ஏன்னா திமுக ஆட்சி இருக்கும்போது தீர்ப்பு அப்படி வாங்கினாங்க அதிகாரத்தை பயன்படுத்தின்னு சொன்னா, அப்ப அதிமுக ஆட்சி அமைந்த கையோடு அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படி இருந்த தீர்ப்பை இப்படி மாத்தி வாங்கிட்டாங்கன்னு ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா இங்க தொட்டு அங்க தொட்டு எங்கெங்கயோ தொட்டு கடைசியில பாருங்க நீதிமன்றத்தையும் தொட ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிமன்றத்துக்கும் திமுக சாயம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளையும் 200 ரூபாய் ஊப்பின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் ஒருவேளை நீதிபதிகள் பார்க்குற பட்சத்துல எங்களுக்கும் 200 ரூபாய் ஊப்பி சாயம் பூச ஆரம்பிச்சிட்டீங்களான்ட்டு யாராவது பாருங்க சொல்றவங்கள என்னன்னு பார்த்து கேட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. இப்போ ஊழல் அப்படின்னு சொல்றீங்களேங்க, ஊழலற்ற ஆட்சி கொடுக்க போறோம்னு சொல்றீங்களேங்க, ஜெயலலிதா அவர்களே A1 நாங்க சொல்லுங்க, நீதிமன்றம் சொல்லுது அக்யூஸ்ட் நம்பர் 1 நீதிமன்றத்தால் அதிகாரபூர்வமாக சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டவராச்சே. அப்படி இருக்கும்போது அங்கிருந்து நீங்க இங்க வந்து சேர்ந்திருக்கீங்களேங்க, இது எப்படிங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பதற்கு கணக்காகும் அப்படின்ட்டு செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட கேட்டாங்க நேற்றைய தினம் பிரஸ் மீட்ல. அதுக்கு அவரு சும்மா சொல்லக்கூடாதுங்க, மனுஷன் சமாச்சார் பாருங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏமன் குற்றவாளி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சிக்கிட்டீங்க? ஊழல் ஆட்சி அமையும் சொன்னீங்க, அது சார் இல்ல ஒரே ஒரு காட்சி இருங்க, நீங்க சொல்லிட்டீங்களா, நீங்க குறுக்கேள்வி கேட்கணும் எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில், தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா, அம்மா மீது கூற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு, அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு, அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு. ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம். உங்க வேலை ஜோடிக்கணும்னு நினைச்சா ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன வேணும் பண்ணிடலாம், பண்ண முடியாது. ஒரு எஸ்பெக்ட் போறீங்க,
யார் போடுறான்? இந்த பில்டிங்கோட வேலை என்ன போட்டா அவங்க வந்து வேலை குறைய போட்டுருப்பாங்க. அவங்க வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து வேலையை போடுவாங்க. வீடு வேலையை என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா? நண்பர் உங்களுக்கு வந்து 100 செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு 100 மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சு உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட் வருமா? ஒரு வேலையை போட வீடு பிடிங்க. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில செய்ய முடியும். இப்போ நீங்க நிறைய தெரியும் வீடு அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் இவ்வளவு வந்து இவ்வளவு எஸ்டிமேட் போடலாம்னு சொல்லுவாங்க. பாத்துக்கீங்க இல்லையா? வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பாத்துக்கோங்க, செங்கல், செவுரு, கல்லு, சிமெண்ட், ஜல்லி, மணல், கம்பி என்னென்னமோ கட்டுறாரு. கடைசி வரைக்கும் பாருங்க, ஜெயலலிதா அவர்களை குறித்து பிரஸ்ல கேட்ட கேள்விக்கு அவர் பதிலே சொல்லலை. சரி, பதில் சொல்லணும்னு நினைச்சா கூட, ப்ராப்பரா சொல்லணும்னு நினைச்சா கூட என்ன சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லுவாரு? ஜெயலலிதா அவர்கள் மீதும் திமுகவால் கட்டப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கு அது. சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தான் பாருங்க அந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் சொத்து குவிப்பு வழக்க போடுறாரு. அந்த வழக்கு சும்மா பாருங்க போற போக்குல ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம் 2 வாரம், ஒரு மாசம் 2 மாசம் கிடையாதுங்க. பல ஆண்டுகளாக பல நீதிமன்றம் விசாரித்து கடைசியாக உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு இது. முதல் குற்றவாளி A1 ஜெயலலிதா அவர்கள், A2 சசிகலா அவர்கள். இப்ப இந்த இடத்துல என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? என்னையா கேள்வி இது? முழுக்க முழுக்க திமுகவோட செட்டப் இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என் தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஒட்டுமொத்தமா என்னன்ட்டு. 1991 96 அந்த ஆட்சி எப்பேற்பட்ட தமிழ்நாட்டோட மறுமலர்ச்சி ஆட்சியாக இருந்தது. அந்த 91 96ஆம் ஆண்டு முதலாக ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக ஆட்சி பொறுப்பேற்று நடத்தப்பட்ட அந்த ஆட்சியில ஏழைகள் வீட்டில் பாலாறும் தேனாரும் ஓடிச்சு. ஓடின பாலார தேனாரை புடிச்சு வைக்கிறதுக்கு தான் பாருங்க பாத்திரம் இல்லை, பாத்திரம் டிமாண்ட் ஆயிடுச்சு. அவ்வளவு பாலார தேனாறு ஓடுச்சு அந்த 5 வருஷ ஆட்சியில. ஆனா பாருங்க அந்த 5 வருஷ ஆட்சிக்கு தொடர்ந்து பங்கத்தை விளைவிக்க திமுக முயற்சி பண்ணுச்சு. எல்லாருக்குமே தெரியும். மேக்சிமம் பாருங்க அவங்க கொடுத்த தொல்லையெல்லாம் தாங்கி கொண்டு எப்பேற்பட்ட புனித ஆட்சியை கொடுத்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? தெரியலனா இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். 91 96 வரைக்கும் ஜெயலலிதாவோட ஆட்சிக்கு ஒரு பெரிய பங்கத்தை விளைவிக்கணும், பெரிய பங்கத்தை விளைவிக்கணும், பெரிய பங்கத்தை விளைவிக்கணும், இல்லாட்டி இவங்களை எப்படியாவது இதோட ஒழிக்கணும் ஒரு திமுக வேலை செஞ்சுக்கொள்ள. அந்த திமுகவின் சதி வேலை தான் அந்த கேஸ். டிவிக்கு கட்சி முட்டுன்னா முட்டு, சாதாரண முட்டு கிடையாதுங்க, உலகமாக மரண முட்டு. செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைய தினம் டிவிக்கு கட்சி வந்து சேர்ந்த கையோடு அனைத்து ஊடகங்களில் இதுதான் தலைப்பு. அந்த தலைப்பில் நடத்தப்பட்ட டிபேட்ல உட்கார்ந்து முட்டு கொடுக்குறாங்க பாருங்க, அந்த அளவுக்கு மரண முட்டு கொடுக்குறாங்க. அது கூட எதுக்காக? என்னப்பா இது ஊழல்லாம் ஒழிச்சிட்டு ஊழலற்ற புதிய ஆட்சியை கொடுத்து புது ரத்தத்தை பாய்ச்ச போறேன்னு சொன்னீங்களே. ஒட்டுமொத்தமா இருக்கிற ஊருக்குள்ள இருக்கிற எல்லாம் பழைய ரத்தத்தையும் உங்க கட்சியிலேயே ஏத்திக்கிறீங்களேப்பா. என்னப்பா இது கேட்டாங்கன்ட்டு யாருங்க சொன்னது? இதற்கு முன்பாக இருந்த தலைவர்கள்லாம் ஊழல் பண்ணிட்டாங்க. அதுவும் முக்கியமா அதிமுக கட்சியை சேர்ந்த தலைவர்கள்லாம் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு திமுக பண்ண செட்டப்னு இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க மரண முட்டு கொடுக்கறதுக்கு. எதுக்காக? வரலாறு திரும்ப வருதுங்க. ஏற்கனவே இருந்த வரலாறு எல்லாத்தையும் மாத்தி எழுதி இருக்கிற வரலாறு திருப்பதி தானே பாருங்க. அந்த வரலாறு திரும்புறது தான் அர்த்தம். யார் சொன்னது ஜெயலலிதா அவர்கள் ஊழல்வாதின்னு? கிடையவே கிடையாது. திமுகவால் ஜோடிக்கப்பட்டது எல்லாமே. எங்கப்பா அது? மலர் வளையம் எடுங்க, பூ எடுங்க, மூட்டை மூட்டையா டன்னு கணக்கில் முடிஞ்சா ஏத்தின்பாங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சமாதிக்கு போங்க, போட்டி போட்டு நீயா நானா முந்தின்னு போயிட்டு என்னப்பா இது இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாம போச்சே, இப்பதான் தெரியுது நீங்க ஊழல்வாதியே இல்லையாமே, திமுக தான் ஜோடிச்சு உங்களை அக்கிரம அநியாயத்துக்கு போய் சொல்லிட்டாங்களாமே. மன்னிச்சிருங்கம்மா. எங்கப்பா பூ, எங்கப்பா மலர் வாழையும், முண்டுங்கப்பா, எடுங்கப்பா, தள்ளுங்கப்பா, எனக்கு வழி விடுங்கப்பான்னு போட்டி போட்டு நீயா நானா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முந்தின்னு போய் மலர் வளையம் வைக்கிறாங்க, போத்து வராங்க. பாத்தீங்களா? எதுக்காக திடீர்னு இவ்வளவு அக்கறை, இவ்வளவு பாசம், இவ்வளவு மரியாதை பொங்குது? இரும்பு திரை போட்டு மூடி வச்சிருந்தாங்க சார். ஊழல்வாதி அந்த அம்மா A1 அக்யூஷன் நம்பர் 1ன்னு சொல்லி திமுக வந்து இரும்பு திரை போட்டு மறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த திரை பாருங்க எங்க கண்ணை மூடி இருந்தது. இப்ப செங்கோட்டையன் வந்து திறந்துட்டாரு. திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னம்மா இதெல்லாம் திமுகவால் ஜோடிக்கப்பட்ட வழக்கா தெரியாம போச்சே. முதல் மலர் வளையம் உங்களுக்கு நாங்க தான் வைக்கிறோம். இப்ப தெரியுதுங்களா எதற்காக செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்த கையோட விஜய் அவர் கட்சியோட துண்டை கழுத்துல போட்டாரு. அவர் இருக்கிற வரைக்கும் துண்டு போட்டிருந்தாரு. அதற்கு பிறகு துண்டை எடுத்துட்டாரு. என்னங்க துண்டு இல்லாம உட்கார்ந்து பிரஸ் மீட்ல துண்டு விழும் நம்ம கட்சிக்குள்ள, அப்படிலாம் இருக்கக்கூடாது. போட்ட துண்டு போட்டதுதான், கழுத்துல போடுங்கன்னு ஆதரவு கழுத்தை எடுத்து போடுறாரு. ஏன்பா என்னப்பா இது இந்த மாதிரி உயிர் எடுக்குறீங்க? போடாதீங்கப்பா துண்டெல்லாம். வீடியோல பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க, எடுங்க துண்டை. இல்ல நான் துண்டு இல்லாம இருக்கிறது ஒரு மாதிரி ஆகுதுப்பா, துண்டோட இருந்தாதான்ப்பா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சொன்ன கேட்க மாட்டேன், துண்டு எடு. அண்ணன் ஏதோ கோபத்தில் இருக்காரு போலுக்கு. அப்புறம் துண்டு போட்டுப்பாரு. சரி ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கன்னு சொல்லி அந்த துண்டை போட மாட்டேன்னு சொன்னார் இல்லைங்களா? வந்த கையோடவே கட்சிக்குள்ள வந்து சேர்ந்த கையோட கொடுக்குற முதல் பிரஸ் மீட்ல உட்கார்ற அந்த ஸ்பாட்லயே பாருங்க துண்டை போடுறாரு. போட மாட்டோம்ப்பா, எடுப்பா, கிண்டல் பண்ணுவாங்க. என்னம்மா கிண்டல் பண்ணுவாங்க? என்ன இது நம்ம கட்சி துண்டை போடுறது உங்களுக்கு என்ன கேவலம்? வேணாம்ப்பா, எடுப்பா. ஏன் இந்த மாதிரி உயிர் எடுக்குறீங்க? எடுன்னா எடுத்துரு, அவ்வளவுதான். சரி எதுக்காக பொது வழியில டிவிகே கட்சி துண்டை கழுத்துல போடுறதுக்கு இவ்வளவு கூச்சப்படுறாரு? கூச்சம்தான். டிவிகே கட்சி ஆட்சி அமைந்த கையோடு என்ன சொன்னார் விஜய்? நாங்க ஆட்சிக்கு வந்தால், அது என்ன வந்தால், வந்துட்டோம் ஐயா, வந்துட்டோம். 1.5 கோடி தொண்டர்கள் ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க.
விடுற ஓட்டை என்றதான் பாக்கி. ஆட்சிக்கு வந்தால வந்துட்டோம். நாங்க வந்த கையோடு ஆட்சி அமைக்கும் போது பெண்கள் பாதுகாப்பை தான் பாருங்க முதல்ல தமிழ்நாட்டில் உறுதி செய்வோம் அப்படின்ற வாக்குறுதி தான் பாருங்க கொடுத்துருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்ட்டு. ஆனால் பாருங்க செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு, என்னப்பா இது என்ன வச்சு இந்த மாதிரி வாக்குறுதி யாரும் கேட்டுப்பா கொடுத்தீங்க நீங்க? நான் வந்து சேராத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்துருப்பீங்க, இப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது. எப்படி ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா என் மீதே எக்கச்சக்கமான வழக்கு இருக்குப்பா. இந்த பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் அடி வாங்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களாம் அந்த வயசு பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒருத்தர் லாரி இருக்குது, அந்த லாரியில் ஏற்றுறானுங்க. அப்புறம் எல்லா பிள்ளைங்களும் அடிச்சு கூப்பிட போது இங்கேருந்து ஏரிக்கு கூட்டிட்டு போனான். ஏரிக்கு கூட்டிட்டு போய் அப்போ தனித்தனியாக என்ன 2 பேர் எடுத்துட்டு போறானுங்க. அடிச்சு எங்கே எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எங்களுக்கு பண்ற சித்திரவதை எங்களால் தாங்கிக்கவே முடியல. அப்போ அந்த ஏரிக்குள்ள கூட்டி வந்து முள்ளு போதுக்குள்ள எங்களை கற்பழிச்சு சித்திரவதை பண்ணி. நாங்க எதுவும் சொல்லலைங்க, நாங்களா எதுவும் சொல்லலைங்க. ஏற்கனவே டிஸ்க்ளைமர் சொல்லிட்டோம். காணொலியில இருக்கிற ஆதாரங்களை அப்படியே எடுத்து போறோம். வாச்சாத்தியில் ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க, 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமை வழக்குல வனத்துறை அதிகாரிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் தான் பாருங்க இந்த அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்று அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அப்போ லாரியில் கூட்டிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டோம். நைட்டு முழுக்க ஒரே சித்திரவதை, அடிக்கிறது, முடி பிடிச்சி இழுக்கிறதுமா, தண்ணி தாகமா இருக்குன்னு கேட்டா நாங்கள் ஒன்று கூட அதை குடிக்கிறேன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒன்று போகணும், பாத்ரூம் போகணும், உங்களை என்னாடி பார்த்து எங்களுக்கு முன்னாடி ஒன்று போகணும்னு சொல்லி அடிக்கிறாங்க. அதில் வேணும் அடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க. நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்மளை இப்படிலாம் அடிக்கிறாங்களே, நம்ம எதுவும் தொடலையே அப்படின்னு வச்சு உட்காந்துக்கிடணும். சட்டம் துணியெல்லாம் உறிஞ்சிட்டாங்க, செல்லெல்லாம் உறிஞ்சிட்டு பாவாடி அப்படி பிடிச்சி முழங்கெல்லாம் உடஞ்சி போச்சு. பாவாடையோடைய ஐயோ அண்ணன் 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 ஒன்றும் இல்லடி உங்க புருஷன் போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்களா, பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் மீதே சந்தன மர கடத்தல் வழக்கு போடுங்கன்னு சொன்னாராமே. பெண்கள் பாதுகாப்பை தான் முதலில் உறுதி செய்யற கொள்கையை கையில் எடுத்து நாங்க உருவாக்க போகும் புனித ஆட்சி நாங்க சொல்லலங்க, அந்த வார்த்தை நாங்க யூஸ் பண்ணல, செங்கோட்டையன் தான் பிரஸ்ல யூஸ் பண்ணாரு. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள் லட்சியம் என்று சொன்ன விஜய் உட்கார வச்சு இந்த முட்டி மேல ஒரு ஆளு நின்னுட்டாங்க. நான் 8 மாசம் கட்டினே இருந்தேன். கர்ப்பமா இருந்தவங்க கிழக்குள்ள ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அடிச்சு வாங்கடி வா புள்ள பெத்து தூக்கிட்டு வந்துடுற வா அப்படின்னு சொல்லி எடுத்தாந்து இந்த இடத்துல உயரத்துல நீட்டி போட்டு அடிப்பாங்க. பெஞ்சில நீட்டி அடிக்க அப்படின்றத வச்சு அடிக்குவாங்க. மூட்டை பூச்சி மருந்து விற்கிற கடைக்குள்ளவே எங்க பார்த்தாலும் மூட்டை முட்டையா டன்னு கணக்குல மூட்டை பூச்சி குவிஞ்சிருந்தா அந்த மூட்டை பூச்சி மருந்தை விற்கிற அந்த மூட்டை பூச்சி மருந்தை எவன் வாங்குமா? ஒரு ஆட்சியோட தலைமையே அந்த ஆட்சியை நடத்துகின்ற கட்சியோட தலைவியிலிருந்து அமைச்சர்ல இருந்து எல்லாருமே பாருங்க ஊழல் வழக்கில் அதிகாரபூர்வமாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் சேர்த்துக்குன்னு புனித ஆட்சி கொடுக்க போறாங்களாம் சார். பார்த்துக்கோங்க. விஜய் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்தே அவர் மீது வந்த விமர்சனம், விஜய்க்கு பின்னணியில் இருந்து இயக்கி கொண்டிருப்பது பிஸ்கெட் ஜேபி கட்சி என்று. இல்லைன்னு சொன்னாரு, அதை இன்றைக்கு நிரூபிச்சிட்டார் உண்மையை. அப்படி நிரூபித்த வகையில் விஜய் செய்த துரோகம் வெளிவந்தது ஒரு பாதி. மறுபாதி துரோகம் என்ன தெரியுங்களா? அதைத்தான் பாருங்க இந்த காணொலியோட தொடர்ச்சியை நாளைக்கு தினம் பார்ப்போம். ஒட்டுமொத்தமா மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.